நாமம் மகிமைப்படுவதாக. நாம் இந்த நாளில் பார்க்க இருக்கிற தலைப்பு குணசாலியான ஸ்திரீ, virtuous woman. சரியா? சரி, ஏதோ பெண்களை பற்றி தான் பேச போறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம எல்லாருக்குமே இது கண்டிப்பா பிரயோஜனமாக இருக்கும். குணசாலியான ஒரு ஸ்திரீயை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கிற காரியங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதற்காக நம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 10வது வசனம். உங்களுக்கு ஸ்கிரீன்ல வசனங்கள் காண்பிக்கப்படுகிறது, அதனால நீங்க பைபிளை பார்க்க வேண்டாம். அதனால எல்லாரும் இந்த வார்த்தைகளை கவனிக்கும்படிக்காக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 10வது வசனம். குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. ஆங்கிலத்தில் இப்படி வாசிக்கிறோம். Proverbs 31:10. Who can find a virtuous wife? For her worth is far above rubies. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஒரு குணமுள்ள பெண்ணை கண்டுபிடிப்பவன் யார்? அவனுடைய விலை எப்படிப்பட்டதாமா? முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அப்போ குணம் அப்படிங்கிற ஒன்றுக்கு வேதம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக பார்க்க முடியும். இந்த குணசாலி அப்படிங்கிற வார்த்தையினுடைய சில அர்த்தங்களை நாம் பார்க்கலாம். word wealth, அதாவது சொல்வளம். for the word wealth, virtue, குணசாலி என்ற வார்த்தையினுடைய சொல்வளம். குணசாலினா என்ன, அந்த வார்த்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். எபிரேய பைபிளிலே இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேய ஹீப்ரு வேர்ட் ஃபார் virtue, காயில் அப்படிங்கிற வார்த்தை குணசாலி என்ற வார்த்தைக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குணசாலி என்பதனுடைய எபிரேய வார்த்தை என்னன்னா காயில். சொல்லலாமா எல்லாரும்? காயில். சரிங்களா? குணசாலிங்கிற வார்த்தையினுடைய எபிரேய பயன்பாடு காயில். சரிங்களா? அடுத்ததாக நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ், பயன்படுத்தப்பட்ட எண்ணிக்கை. இந்த எபிரேய வார்த்தை, இந்த காயில் என்று சொல்லப்படுகிற வார்த்தை எவ்வளவு விதத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். (228 முறைகள் எபிரேய பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அதாவது 228 முறை எபிரேய பைபிளிலே இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அங்க உங்களுக்கு அதுல என்ன காண்பிக்கப்பட்டிருக்குன்னா, அந்த எபிரேய பைபிள்ல இருக்கிற அந்த இன்டர்நெட்ல இருந்து எடுத்து போட்ட அந்த ஒரு படத்தை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. குணசாலி என்கிற வார்த்தை வேதத்துல 228 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குணசாலி என்ற வார்த்தையினுடைய சொல்வடத்தை குறித்து நாம் சிந்திப்போம். ஹீப்ரு வேர்ட் ஃபார் virtue, குணசாலி என்பதற்கான எபிரேய வார்த்தை என்னவென்று பார்த்தால் காயில் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கான வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 4வது வசனம். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள், லச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவளுக்கு எலும்புருக்கியா இருக்கிறாள். இங்கே ஆங்கிலத்திலே நாம் பார்க்கும்போது a virtuous woman to her husband, but she is a rottenness in his bones. அதாவது அந்த உங்களுக்கு அங்க வட்டம் போட்டு காண்பிக்கப்பட்டிருக்கிறது. virtuous அப்படிங்கிற இடத்துல காயில் அப்படிங்கிற எபிரேய பயன்பாடு இருப்பதை நாம் பார்க்க முடியும். சரி, நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம். நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ், பயன்படுத்தப்பட்டனுடைய எண்ணிக்கையை குறித்து நாம் சிந்தித்தோம். 228 முறை வேதத்திலே இந்த குணசாலி என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 228 முறை காயில் அப்படிங்கிற வார்த்தை வேதத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிறது.
நம்பர் ஆஃப் சினானிம்ஸ், அர்த்த பயன்பாடுகளின் எண்ணிக்கை குறித்து நம்ம பார்க்கலாம். 14 வெவ்வேறு அர்த்தங்களுடன் எபிரேய மொழியில் பழைய ஏற்பாட்டின் பகுதிகளில் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த காயில் அப்படிங்கிற வார்த்தைக்கு 16 விதமான அர்த்தங்கள் எபிரேய மொழியிலிருந்து பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்க முடிகிறது. அதை குறித்ததான காரியங்கள் தான் நம்ம இந்த நாளில் சிந்திக்க போகிறோம். குணசாலி அப்படிங்கிற வார்த்தை 16 அர்த்தங்கள் உடையதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் தொடர்ந்து அதை குறித்து நாம் சிந்திப்போம். முதலாவது வார்த்தை குணசாலி அப்படிங்கிறனுடைய முதலாவது ஆங்கில மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா வர்ச்சுவஸ், நல்லொழுக்கம் உள்ளவர். சரிங்களா? அப்ப ஒரு குணசாலி அப்படின்னு சொல்லும்போது அவங்க எப்படி இருக்கணும்? நல்லொழுக்கம் உடையவர்களாக இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அதற்கான வசனத்தை நாம் வாசிக்கும் போது ரூத் 3வது அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்போது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரெல்லாம் அறிவார்கள். ரூத் 3:11. And now my daughter, do not fear, I will do for you all that you request. For all the people of my town know that you are a virtuous woman. அப்படி என்று ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கிறது. அதாவது virtuous அப்படின்னா தமிழ்ல அதனுடைய மொழிபெயர்ப்பு வந்து நல்லொழுக்கம் உள்ளவர். சரிங்களா? அப்ப குணசாலினா யாருங்க? நல்லொழுக்கம் உள்ளவர். சரிங்களா? இன்னைக்கு நம்ம குணசாலி அப்படின்னா சென்ற வாரத்துல நீங்களா சொன்னீங்க, அவங்க நல்லா உபசரிப்பாங்க, அவங்க நல்லா பார்த்துக்குவாங்க, அன்பா இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க. ஆனா அவங்க வந்து ஒரு நல்ல ஒழுக்கம் உடையவர்களாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, அடுத்ததாக குணசாலி என்கிற வார்த்தையினுடைய அடுத்த அர்த்தம் எக்ஸலண்ட். அதாவது எக்ஸலண்ட் அப்படிங்கறதுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு சிறப்பானது. சரிங்களா? இதுக்கான வசனத்தை நாம் வாசிப்போம். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 4வது வசனம். குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள், லட்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாய் இருக்கிறாள். An excellent wife is a crown for her husband, but she who causes shame is like rottenness in his bones. அதாவது இங்க குணசாலி அப்படின்னு சொல்லப்பட்டதற்கு என்ன மொழிபெயர்ப்புன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட். சரிங்களா? எக்ஸலண்ட்னா தமிழ்ல சிறப்பான அர்த்தம். அப்ப குணசாலினா யாருன்னா சிறப்பானவர்கள். சரிங்களா? அதாவது அவங்க கிட்ட எல்லா விதமான சிறப்பும் இருக்கும் அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. ஒரு விஷயத்துல மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள்ல அவங்க சிறப்பானவர்களாக இருப்பாங்க. யாரு? குணசாலிகள். சரிங்களா? சரி, அடுத்த அர்த்தத்தை நாம் பார்க்கலாம். மூன்றாவது worthy, அதாவது தகுதியானது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. அதற்கான வசனம் 1 ராஜாக்கள் 1:52 நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது சாலமோன் அவன் யோக்கியன் என்று விளங்க நடந்து கொண்டால் அவன் தலைமயிரில் ஒன்றும் தரையிலே விழப்போகிறதில்லை. அதாவது இங்க யோக்கியன், இந்த காயில் அப்படிங்கிற வார்த்தை இங்க வந்து பாத்தீங்கன்னா worthy அப்படின்னு ஆங்கில மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்ல யோக்கியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தமிழ் மொழிபெயர்ப்பு worthy அப்படிங்கிற வார்த்தையினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு தகுதியான. சரிங்களா? அப்போ ஒரு குணசாலிகள் எல்லாவற்றுக்கும் தகுதியானவர்களாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சரிங்களா? அடுத்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாம் சிந்திப்போம். வெல்த், அதாவது செல்வம். ஒரு குணசாலி என்ற வார்த்தையினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு வெல்த். அவங்க வந்து செல்வம் உடையவங்களாக இருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பணம் தானே எல்லாவற்றுக்குமே உதவியாக இருக்கிறது. அப்ப ஒரு குணசாலி, ஒரு குணமுள்ளவங்க நம்மோடு இருக்கிறது நம்ம கிட்ட கோடி கோடியான பணம் இருப்பதற்கு சமானமாக இருக்கிறது. சரிங்களா? அதற்கான வசனத்தை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 34:29. இங்க பாத்தீங்கன்னா இந்த வசனத்திலே வெல்த் அப்படிங்கிற வார்த்தை குணசாலி என்கிறதற்கு
பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அப்ப ஒரு குணமுள்ள ஒரு பெண் நம்மோடு இருக்கிறது எப்படி இருக்குமாமா? நம்ம கிட்ட பயங்கரமான சொத்து, பயங்கரமான செல்வம், பயங்கரமான பணம் இருப்பதற்கு சமானம். ஒரு குணசாலியான ஸ்திரீ நம்மோடு இருப்பது அவ்வளவு பணம் நம்மோடு இருப்பதற்கு அர்த்தம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ குணம் ஆதியாகமம் 34:29 நாம் வாசிக்கலாம். அவர்களுடைய எல்லா தட்டுமுட்டுகளையும் எடுத்துக்கொண்டு அவர்களுடைய எல்லா குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சிறைபிடித்து வீட்டில் இருந்த எல்லாவற்றையும் கொள்ளையிட்டார்கள். தட்டுமுட்டுகள் அப்படின்னு சொல்லப்படுகிற ஆங்கில வார்த்தை என்ன பார்த்தீங்கன்னா வெல்த். அதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு செல்வம். அப்ப ஒரு குணசாலி செல்வம் உடையவங்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தது நாம் வாசிக்கலாம். அடுத்து குணசாலியினுடைய அர்த்தம் ரிச்சஸ், ஆஸ்தி என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கான வசனத்தை நாம் வாசிப்போம். யோபு 20:15. அவன் விழுங்கின ஆஸ்தியை கக்குவான், தேவன் அவன் வயிற்றிலிருந்து வெளியே தள்ளிவிடுவார். இங்கு ஆஸ்தி அப்படின்னு போடப்பட்டிருக்கிற இடத்திலே காயில் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ரிச்சஸ், அதாவது ஒரு குணமுள்ள ஸ்திரீ எப்படிப்பட்டவங்களாமா? நமக்கு நிறைய சொத்து, ஆஸ்தி, ஆஸ்தி அந்தஸ்துன்னு சொல்றாங்கல்ல, அந்த அளவுக்கு ஒரு குணசாலியான ஸ்திரீ நம்மோடு இருப்பது அவ்வளவு ஆஸ்தி நம்மளோடு இருக்கிறதுக்கு சமம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒரு குணம் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது என்பதை நாம் இதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தது குணசாலி என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் சப்ஸ்டன்ஸ், சாரம் என்று சொல்லப்படுகிறது. உபாகமம் 33:11. கர்த்தாவே அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கைக்கிரியின் மேல் பிரியமாயிரும், அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவருடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றான். இங்க பாத்தீங்கன்னா சம்பத்து அப்படிங்கிற வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனுடைய ஆங்கில அர்த்தம் சப்ஸ்டன்ஸ். அதாவது சப்ஸ்டன் என்கிற வார்த்தையினுடைய சரியான மொழிபெயர்ப்பு சாரம். இப்போ நம்ம ஏன் உப்பு போட்டு சாப்பிட்றோம்? ஒரு டேஸ்ட், அதுல ஒரு சாரம் இருக்கு, அப்படிதானே? உப்பு இல்லாத சாப்பாடு குப்பைக்கு தான் போகணும். அப்ப ஒரு உணவுக்கோ அல்லது ஒரு வாழ்க்கைக்கு எப்படி சாரம் முக்கியமோ அதே மாதிரி குணசாலியான ஸ்திரீயும் சாரமாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சரி, அடுத்த வார்த்தையை நாம் சிந்திப்போம். ப்ராஸ்பரிட்டி, அதாவது வளம். குணசாலி அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் ப்ராஸ்பரிட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான வசனத்தை நாம் வாசிக்கலாம். ரூத் 4:11. இந்த வசனத்திலே பாக்கியவான் அப்படிங்கிற வார்த்தை, அதாவது பாக்கியவான் என்பதற்கு ஆங்கிலத்திலே ப்ராஸ்பர், அதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு வளம். சரிங்களா? வளம் என்பது செழிப்பு. நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு குணசாலியான ஸ்திரீ நமக்கு இருக்கும்போது அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்களாமா? நம்மளோட ஒரு செழிப்பு, நம்ம செழிப்பா இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு குணசாலியான ஸ்திரீ இருந்தா நம்மளுடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. சரிங்களா? அடுத்ததாக நாம் பார்க்கலாம். சரி, அடுத்ததாக ஸ்ட்ரென்த், வலிமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 சாமுவேல் 2:4. பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடை கட்டப்பட்டார்கள். இங்கு பலத்தினால், இந்த காயில் அப்படிங்கிற எபிரேய வார்த்தையினுடைய ஆங்கில அர்த்தம் ஸ்ட்ரென்த். தமிழ்ல சரியான மொழிபெயர்ப்பு பார்த்தீங்கன்னா பலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு குணசாலியான ஸ்திரீ பலம் உள்ளவர்களாக இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம இன்னைக்கு நினைச்சுக்கிறோம் பெண்கள் ரொம்ப பலவீனமானவர்கள் அப்படி என்று. வேதம் அப்படி சொல்லல. பெண்கள்
பலமுள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நான் சரீர ரீதியாக சொல்லல, அவங்க மன ரீதியாக பலவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக காம்பட்டன்ட், திறமையானவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 47:6 அந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். திறமையுள்ளவர்கள், அந்த காயில் என்கிற வார்த்தைக்கு திறமையுள்ளவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பெண்கள் பார்த்தீங்கன்னா திறமையுள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக பவர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு பராக்கிரமசாலி என்ற அர்த்தம். 1 சாமுவேல் 9:1 நம்ம அந்த வசனத்தை வாசிக்கலாம். அங்க பாத்தீங்கன்னா காயில் என்கிற அந்த வார்த்தைக்கு பராக்கிரமசாலி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம பெண்களை பார்த்து இன்றைக்கு சொல்லுவோமா இவங்க பெரிய பராக்கிரமசாலி அப்படின்னு? சொல்றது இல்லை. ஆனா அவங்க பராக்கிரமசாலி தான். தோற்றம் வேணா சாதாரணமாக இருக்கலாம், அவங்க மனதளவுல ஒரு பராக்கிரமசாலி என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இதையும் ஒரு குணம் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக ரெட்டின்யூ, பரிவாரம் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு முக்கியமான நபருடன் அவருக்கு உதவியாக பயணிக்கும் குழு. A group of people who traveled with an important person to help him அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஒரு குணசாலியான ஸ்திரீ நம்மோடு இருப்பது ஒரு குழுவாக, ஒரு குழு நம்மளோட இருந்தா எப்படி, நமக்கு உதவி செய்யறதுக்கு ஒரு குழு நம்மளோட இருந்தா எப்படி இருக்கும், அது அப்படி ஒரு அர்த்தத்தை வேதம் சொல்லுகிறது. அதுக்கான வசனம் 2 நாளாகமம் 9:1 நாம் வாசிக்கிறோம். அங்க பாத்தீங்கன்னா ரெட்டின்யூ அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த காயில் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக ரெட்டின்யூ என்கிற வார்த்தை அங்க பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பரிவாரம் என்று வேதம் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அடுத்ததாக வேலியன்ட், அதாவது வீரம் மிக்கவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமும் 24:18 நாம் அந்த வசனத்தை வாசிக்கிறோம். வேலியன்ட், காயில் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் வேலியன்ட் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதற்கு வீரம் மிக்கவர் என்று தமிழ் மொழியாக்கம். ஒரு குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்கிறார்களாமா? வீரம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள். சரிங்களா? அடுத்ததாக பலவான்கள், ஒரு குணசாலியான ஸ்திரீ பலவான் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கான வசனம் நீதிமொழிகள் நியாயாதிபதிகள் 21:10 வேலியன்ட் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பலவான்கள் என்று அர்த்தம். அப்ப ஒரு குணசாலியான ஸ்திரீ எப்படி இருக்கிறாங்களாமா? பலவான்களாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக ட்ரெயின் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு தொடர் கூட்டம், ஒழுங்காக நகரும் வேலையாட்கள், துணையாளர்கள், வாகனங்கள் அல்லது விலங்குகளின் நகரும் தொகுப்பு. இப்போ ட்ரெயின் பார்த்துருக்கோம். யாரெல்லாம் ட்ரெயின் பார்த்துருக்கீங்க? எல்லாரும் பார்த்துருக்கோம். ஏன் ட்ரெயின் போகும்போது நம்ம நின்று வேடிக்கை பார்க்குறோம்? நீளமா இருக்கும், பெட்டி பெட்டியா போயிட்டே இருக்கும், அப்படிதானே? அப்போ ஏன் இங்க தொடர், அதாவது ஒழுங்காக நகர்ந்து போகிறதுனால நம்ம எல்லாரும் அதை பார்த்துட்டு இருக்கோம், அப்படிதானே? அப்ப ஒரு குணசாலி ஒழுங்கா நகர்ந்து போற, அதாவது பின்னாடி தொடர்ந்து வருகிற ஒரு ட்ரெயினை போல இருக்கிறா அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. சரிங்களா? அடுத்ததாக அதுக்கான வசனம் 1 ராஜாக்கள் 10:2 நாம் வாசிக்கிறோம். ட்ரெயின் அப்படிங்கிற வார்த்தை அங்கு ஆங்கிலத்திலே பயன்படுத்தி இருக்கிறார்கள், தமிழிலே பரிவாரம் என்று சொல்லி இருக்கிறாங்க. அடுத்ததாக ஆர்மி என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இராணுவம். குணசாலிக்கும் இராணுவத்துக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதாவது குணசாலி அப்படிங்கிறவங்க, ஒரு படை நம்மளோடு இருந்தா நம்ம பயப்படுவோமா?
இப்போ இந்திய ராணுவம் இந்திய அரசாங்கம் ராணுவர்களுக்கு மட்டும் நம்மளுடைய பொருளாதாரத்திலிருந்து 90% செலவு பண்றாங்க. ஏன் அவ்வளோ கொடுக்குறாங்க? ஏன்னா ஒரு நாட்டுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அதனால பொருளாதாரத்திலிருந்து 90% ராணுவத்துக்கு செலவு பண்றாங்க. அப்ப ஒரு குணசாலியான ஸ்திரீ ஒரு படை மாதிரியாமா, சரிங்களா? அதாவது அவ குடும்பத்துக்கு ஒரு படையாக இருப்பாள் என்று வேதம் சொல்கிறது. அதற்கான வசனம் யாத்ராகமம் 14:4 வாசிக்கிறோம். இங்க காயல் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆர்மி அப்படிங்கிற ஆங்கில பயன்பாடும் தமிழிலே ராணுவம் என்கிற பயன்பாடும் இருக்கிறது. அடுத்ததாக இன்னொரு அர்த்தம் ஃபோர்ஸ், அதாவது அதற்கும் படை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை நாம் பார்க்க முடியும். அதற்கான வசனம் எரேமியா 40:13 நாம் வாசிக்கிறோம். அங்கேயும் ஃபோர்ஸஸ், காயில் அப்படிங்கிற பயன்பாட்டிற்கு ஆங்கில பயன்பாடு ஃபோர்ஸஸ் என்று பயன்படுத்தி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அடுத்ததாக மைட், அதாவது பலம். ஒரு பெண் என்றால் அவளை அந்த என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் பலமானவர்கள் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அதற்கான வசனம் சகரியா 4:6 நாம் வாசிக்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த மைட் அப்படிங்கிற காயில் அப்படிங்கிற ஆங்கில பயன்பாட்டுக்கு மைட் என்கிற வார்த்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்போ பெண்கள் பலம் உள்ளவர்கள் என்று நாம் பார்க்க முடியும். இப்படி 16 அர்த்தங்களை வேதம் ஒரு குணசாலி அப்படிங்கிறவங்களுக்கு கொடுக்கிறது, சரிங்களா? இப்போ இந்த 16 அர்த்தங்களை தான் நம்ம பார்த்தோம். அப்போ நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம நல்லவங்களா இருந்தா போதும், நம்ம இதை செஞ்சா போதும், அதை செஞ்சா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு குணம்னா இது எல்லாமே இருக்கணும். ஒரு குணசாலினா இது எல்லாத்தையுமே நம்ம உடையவங்களாக இருக்கணும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நம்ம நிறைய பெண்கள் இருக்கிறோம். இந்த 16 அர்த்தங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? நீங்க அதை சிந்திச்சு பாருங்க. ஏன்னா இது எல்லாமே சேர்த்துதான் குணம், சரிங்களா? ஏதோ நல்லா உபசரிக்கிறதோ இல்ல நல்லா பார்த்துக்கிறதோ இதை மட்டும் வேதம் சொல்ல. இந்த 16 அர்த்தங்களையும் உடையவங்களாக இருந்தால்தான் நம்ம ஒரு குணசாலியான ஸ்திரீ என்று வேதம் சொல்லுகிறது. அதனால ஒருவேளை நமக்கு இதுல சொல்லப்பட்ட காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இல்லாமல் இருந்தால் நாம் அதை இனி நம்மளுடைய வாழ்க்கையிலே நாம் அபியாசப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.